ஏன் பொருத்தம் பார்க்காம கல்யாணம் பண்றீங்க அப்படி கேட்டா, பொருத்தம் பார்த்தேன் சுவாமி, 4 இடத்துல பார்த்தேன், 4 பேரும் பொருத்தம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப பாருங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கை இல்ல அந்த பையனோட வாழ்க்கை சீரழிஞ்சு போறதுக்கு காரணம் இந்த ஜோதிஷி தான். உங்க மீதே ஒரு தப்பு இருக்கு. நீங்க 50 லட்சம் ரூபாய் முடக்கி கல்யாணம் பண்ணுவீங்க, ஆனா பொருத்தம் பார்க்கறதுக்கு 50 ரூபாய் ஜோதிஷியை பார்த்து போடுவீங்க. 50 ரூபாய் வாங்கும்போது அவனோட குவாலிட்டி அதுதான், அது புரிஞ்சு கொள்ள வேண்டும். இப்ப பாருங்க, இப்போ பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் போச்சுன்னா அந்த டாக்டர் கிட்ட நமக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும்னா சீக்கிரம் கிடைக்காது. அதே மாதிரி நல்லா காசும் கொடுக்கணும். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் குவாலிட்டி உள்ள டாக்டர் மாதிரி மட்டும்தான் அவங்க அங்க அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு டாக்டர் கிட்ட போயாச்சுன்னா அவங்களும் ஐயோ என்னால முடியாது, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் அது சொல்ல மாட்டாங்க, வாங்க அப்படி சொல்லி சில ட்ரீட்மெண்ட் மருந்துகள் எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட்ல இந்த வியாதி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது வேற ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்படி சொல்லுவாங்க. அதனால நமது லைஃப், நம்ம டெஸ்டினி, அதோட போட்டோ காப்பி தான் ஜாதகம் என்று சொல்லப்பட்டது. விவரம் தெரியாத ஒருத்தவங்கிட்ட போயிட்டு வாழ்க்கையை ஸ்பாயில் பண்ண கூடாது.